ராமானுஜம் கிடைக்கல அதுல வச்சுருங்க. யார் அடிச்சா? போலீஸ் அடிச்சதா? கல்லாமா தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மேற்கொண்டுள்ள அந்த போராட்டத்தில் தற்போது தடியடி நடைபெற்று வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தற்போது இந்த பகுதியில் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கலாம். நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் கலைவாணன் மற்றும் ஓபிவானுடைய இருவருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. கலவரம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியை தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். இந்த பகுதியில் நடைபெறக்கூடிய காட்சிகள் நேரடியாக பார்த்து வருகிறோம். அதை நாம் தற்போது நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் கடை அகற்றுவதற்கான பகுதியில் தற்போது முழுமையான ஒரு கலவரம் வெடித்திருக்கிறது. நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் உட்பட அனைவரும் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தமிழரசன் இந்த மறியல் குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எதுவும் கருத்து தெரிவிச்சிருக்காரா ராமானுஜம்? மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் உட்பட பலர் காயமடைந்திருக்கிறார்கள். ரத்த வெள்ளத்தில் தான் நமது ஒளிப்பதிவாளர் தற்போது செய்தி சேகரித்துக் கொண்டிருக்கிறார். இங்கு ஒரு அபாயகரமான சூழல் இருக்கிறது. டாஸ்மாக் கடையை அகற்றுவதற்காக தற்போது கடையை அகற்றுவதற்காக நேரடியாக அந்த கடையில் வன்முறையில் இறங்கியிருக்கிறார்கள். இதுவரை ஜனநாயக முறையில் போராடி வருவதாக தெரிவித்த வைகோ இந்த சூழலில் மதிமுகவினர் தற்போது கடையை முழுமையாக அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தற்போது மிகவும் ஒரு பதற்றமான ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. என்ன நடக்கும் என்பதை தெரியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. தமிழரசன் ராமானுஜம், இந்த பதற்றமான சூழலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்காங்க? ஹலோ ராமானுஜம், பதற்றமான சூழல் நிலவுவதா சொன்னீங்க. இந்த சூழலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் என்னென்ன நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டு இருக்காங்க? காவல்துறையினர் சற்று பின்வாங்கி இருக்கிறார்கள். முழுமையாக கடையானது அடித்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனை செய்தி சேகரிக்க முடியாத ஒரு சூழலில் நமது ஒரு கேமராவுடைய நிலைமையும் இருக்கிறது. முழுமையாக டாஸ்மாக் கடையானது அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு பரபரப்பான மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாகத்தான் தற்போது கலைஞப்பட்டு காட்சி அளிக்கிறது. அங்கு ஒரு மிக மோசமான ஒரு சூழல் காணப்படுகிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் கலைவாணன் மற்றும் தினேஷ் உட்பட பலர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் மூக்கில் வாயிலிருந்தெல்லாம் ரத்தம் வருகிறது. மிக ஒரு மோசமான ஒரு சூழலில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இருப்பினும் தொடர்ந்து செய்தி சேகரித்து வருகிறோம். இந்த சூழலில் தற்பொழுது டாஸ்மாக் கடையானது முழுமையாக அகற்றப்பட்டு வருகிறது. அதுதான் தற்போது இங்க இருக்கக்கூடிய நிலைமை. தமிழரசன் அமைதியா நடந்துகிட்டு இருந்த பேரணி போராட்டம் தற்போது திடீரென்று கலவரம் மறியலான சூழலுக்கு மாறுவதற்கு என்ன காரணம் ராமானுஜம்? வைகோ அது செல்போனில் தொண்டரை பார்ப்பதற்காக நேரில் சென்றார். நேரில் செல்லும் பொழுதுதான் இப்படி ஒரு மோசமான ஒரு சூழலானது ஏற்பட்டது. இந்த தற்போது நாம் நேரடியாக பார்க்கலாம். அதாவது கலவரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தற்போது இந்த பகுதியில் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகள் தான் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது மிக மோசமான சூழல் தான் காணப்படுகிறது. இந்த பகுதியில் நாம் கூட இப்பொழுது முழுமையாக ஒரு மோசமான சூழல் இருக்கு. டாஸ்மாக் கடையானது முழுமையாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் தற்போது நாம் இங்க இருக்கிறோம். அந்த டாஸ்மாக் கடை முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. எங்க ஆள் அடிபட்டிருக்காங்க. ஒரு மோசமான ஒரு சூழல் தான் இந்த பகுதியில் காணப்படுகிறது. தமிழரசன்